This video sponsored by BuyMoti shopping app. BuyMoti e-shopping application is the online shopping. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் BuyMoti shopping app. BuyMoti e-shopping application ஒரு ஆன்லைன் ஷாப்பிங். வணக்கம் நண்பர்களே, இன்று ஒரு திருக்குறள் கதை பற்றி பார்ப்போமா? கோபின்னு ஒருத்தர் பண விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறவர். யாராவது கடன் கேட்டால் அவங்க அந்த கடனை வாங்கிட்டு போனால் திருப்பி எங்களால் கொடுக்க முடியுமா, நம்பிக்கையானாலா அப்படிங்கிற பல முறை யோசிச்சுட்டு தான் கடன் கொடுப்பார். அப்படிப்பட்ட ஆளுங்க ஒரு முறை அவருடைய நெருங்கிய நண்பர் ரொம்ப பண நெருக்கடியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. இதை இவர்கிட்ட மட்டும் கேட்குமா, நிறைய நண்பர்கள் அவருக்கு தெரிஞ்ச நண்பர்கள் தான் கொஞ்சமாக ஒரு குறிப்பிட்ட தொகை கொஞ்சமாக வாங்கி கடனை அந்த நெருக்கடி சமாளிக்கிறாரு. அந்த சமயத்தில் கோபி யோசிக்கிறார், பல பேர்கிட்ட அவன் கடன் வாங்குகிறான், இதை நம்மக்கிட்டையும் கடன் வாங்கினா அவனால் அந்த கடனை கட்ட முடியாது, அதனால் என்ன வாங்குறான், என்கிட்ட இப்போ கையில் 100 ரூபா கூட இல்லை அப்படின்னு சொல்லி அவரை உதவ முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றான். இதை பார்த்துருந்த இங்கே மனைவி ஏங்க இவர் உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், கடன் கேட்டு வரும்போது இப்படி பணம் இல்லைன்னு போய் சொல்கிறீங்களே, பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் அந்த அம்மா பார்த்து, இவன் இப்போ பல பேர்கிட்ட கடன் வாங்குறான், இந்த கடன்லாம் திருப்பி அடைக்கிறதுக்கு பல வருஷம் ஆகும், இதில் நான் உனக்கு ரொம்ப நெருங்கி நண்பனால நான் கொடுத்த பணத்தை மெதுவாக கொடுத்துக்கலான்னு ரொம்ப நாள் கழிச்சு தான் கொடுப்பான், அதனால தான் இவனால் இந்த பணத்தை நம்ம திருப்பி கொடுக்க முடியுமான்னு யோசித்து பார்த்துட்டு பணம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி இவர் பண விஷயத்தில் எப்பயுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஆள். ஒரு முறை வெளியூர் கோபியோட ஒன்றுவிட்ட சகோதரன் ஜெகன் அவர் வீட்டுக்கு வராரு. இருவரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி நான் பல கவர்ச்சிகரமான முதலீட்டு திட்டங்கள்லாம் போட்டு பணத்தை போட்டு நிறைய ஏமாந்துட்டேன், இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ கோபி சொல்கிறபடி, நான் இந்த மாதிரி பண விஷயத்தெல்லாம் ரொம்ப கவனமாக இருப்பேன், எதில் ஒரு பணத்தை முதலீடு பண்ணாலும் நல்லா ஸ்டடி பண்ணிவிட்டு அதில் நமக்கு லாபம் இருந்தால் மட்டும்தான் நான்லாம் அதில் இறங்குவேன், இல்லைனா இறங்க மாட்டேன் அப்படின்னு தன்னை ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கான். சரிங்க, இனிமேல் ஒரு நல்ல முதலீடாக இருந்தால் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் உங்கள் யோசனை இப்படியே செய்கிறேன் அப்படின்னு ஜெகன் சொல்கிறபடி. ஒன்று கோபி பொதுவாக நான் யாருக்கும் எதையும் சிபாரிசு செய்ய மாட்டேன், நீங்கள் இவ்வளோ கேட்குறதுனால சொல்கிறேன், நான் ஒரு கோழி பண்ண திட்டத்தில் இப்போ தான் முதலீடு பண்ணியிருக்கேன், 1 லட்ச ரூபா, மாதம் 5000 ரூபா நமக்கு வருமானமாக தராங்க கமிஷன் மாதிரி, நம்ம அந்த 1 லட்ச ரூபா முதலீடு செஞ்சவே ஒரு 5 வருஷம் திருப்பி நமக்கே கொடுத்துருவாங்க, அதனால் இது ரொம்ப ஒரு நல்ல முதலீடு இருந்ததுனால தான் நான் இதில் போட்டிருக்கேன், இப்போ இது வருஷத்துக்கு 60,000னா ஒரு நல்ல இது லாபகரமான இருக்கிறதுனால நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல லாபகரமான தான், சரி நீங்கள் சொல்கிற இடத்துல நானும் ஜாயின் பண்ணுறேன், எனக்கையும் சேர்த்து விடுங்க அப்படின்னு ஜெகன் சொல்லப்படி. ஆமாம், இது நான் எங்கேயும் கேள்விப்படல அப்படிங்கும்போது இது ஒரு குறிப்பிட்ட தெரிஞ்சவங்க மூலிமா தான் அவர் பண்ணுறாரு, அதனால் எங்கேயும் விளம்பரமெல்லாம் அதிகமாக பண்ணாமல் அதிக பேர்த்துக்கு இது பண்ணாமல் குறைஞ்ச பேர்கிட்ட மட்டும் பணத்தை வாங்கி ரொம்ப இதாக பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதில் சேர்த்து விடுங்க அப்படின்னு ஜெகன் சொல்கிற அப்படி. அப்போ இந்த ஒரு ஃபார்ம் மாதிரி விண்ணப்பப்படுத்த கொடுத்து இதை பூர்த்தி செஞ்சு 1 லட்ச ரூபா செக்கோட இந்த கம்பெனி அட்ரஸுக்கு அனுப்பிவிடுங்க, உங்களுக்கு மாதம் ஆனால் 5000 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படி. அப்புறம் சொல்கிறாரு, சரி நானும் ஜாயின் பண்ணிட்டு அந்த விண்ணப்பப்படுத்த வாங்கிட்டு போயிடுறாரு. அப்புறம் கோபி பார்க்குற அப்படி 2வது மாதம் வங்கியில் அவர் சொன்ன மாதிரி அந்த பணம் வரவே இல்லை. நிறுவனத்துக்கு ஃபோன் செஞ்சு கேட்டபோது இன்னும் 2 நாளில் அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இன்னும் 2 நாள் வந்துடும் அப்படின்னு பார்க்குறாரு. ஒரு 3 நாள் ஆகுது, 4 நாள் ஆகுது, இன்னும் பணம் அக்கௌண்ட்டுக்கு வரல. உடனே ஃபோன் அடிக்கிறாரு, அந்த நிறுவனத்துலேருந்து ஃபோன் யாரும் எடுக்கலை. பிறகு நண்பர்கள்கிட்ட விசாரிக்கிறாரு. அந்த பிறகு அந்த நண்பர்கள்ட்டெல்லாம் விசாரிக்கும் போது அந்த நிறுவன உரிமையாளர் கோழிகளையெல்லாம் மொத்தமாக விற்றுட்டு குடும்பத்தோடு தலைமறைவிட்டார், அவர் இது சொந்த ஊரும் கிடையாது, எந்த ஒரு சொத்தும் கிடையாது, கோழி பண்ணையை கூட அவர் வாடகை எடுத்த இடத்துல தான் நடத்திக்கிட்டு இருந்தார், அதனால் போலீஸ்லாம் புகார் செஞ்சு ஒன்றும் பயன் இல்லை அப்படிங்கிறலாம் தெரிஞ்சுக்கிட்டாரு. உங்கள் பேச்சை நம்பி உங்கள்
தம்பி வேறு முதலீடு பண்ணியிருப்பார், அவருக்கு விஷயத்தை சொல்லுங்கள் அப்படின்னு அவருடைய மனைவி எச்சரிக்கை பண்ணுறாங்க. உடனே நம்ம புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறதா சொல்லி நம்ம தம்பியும் மாட்டி விட்டோமேன்னு சொல்லி ஒரு குற்ற உணர்ச்சியோடு அவருக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவர் ஃபோன் பேசி முடிஞ்சதும் என்ன சொல்கிறாரு உங்கள் தம்பி அப்படின்னு மனைவி கேட்குறாங்க. இல்லை, அவன் தப்பிச்சிட்டான் எப்படின்னு கேட்குறாங்க. அவன் வந்து எனக்கு 2-3 மாதம் தொடர்ந்து பணம் வருதுமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட்டலான்னு கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கிறான். அதனால் அவன் வந்து பணம் கட்டலை, அதனால் அவனோட பணம் தப்பிச்சிச்சு, இப்போ என்னுடைய பணம் தான் போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறாரு. இப்போ இந்த கதை என்ன ஒரு திருக்குறளை நமக்கு உணர்த்துதுன்னா, அறத்துப்பல்ல ஊழியல் அதிகாரம் 38 ஊழ் குறள் எண் 372. பேதை படுக்கும் இளவூழ் அறிவகற்றும் ஆகலூல் உற்றக்கடை. பேதை படுக்கும் இளவூழ் அறிவகற்றும் ஆகலூல் உற்றக்கடை. பொருள்: இழப்பை ஏற்படுத்தும் விதி அறியாமையை உண்டாக்கும், பொருளை அளிக்கும் விதி அறிவுடன் செயல்பட வைக்கும். நன்றி, வணக்கம்.